வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அமெரிக்கா ஈரான் மோதல் போக்கு முடிவிற்கு வருவதை வரவேற்றுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக அரசின் சிங்கப்பெண்கள் படை? நாம் தமிழர் கட்சியின் சீமான் கேள்வி. திருப்பத்தூர் தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் பெரிய கருப்பன். இனி விரிவான செய்திகளை காணலாம். அமெரிக்கா ஈரான் மோதல் போக்கு முடிவிற்கு வருவதை வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான தாக்குதல் சம்பவம் தற்பொழுது அமைதி ஒப்பந்தத்தின் மூலமாக முடிவிற்கு வந்துள்ளது. இதனால் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதால் உலகெங்கிலும் ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு சீராகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமைதி ஒப்பந்தத்திற்கு பல்வேறு நாடுகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் மோதல் போக்கு முடிவிற்கு வருவதை வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் மேற்கு ஆசிய மோதலை முடிவிற்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்பட்ட புரிந்துணர்வை நான் வரவேற்கிறேன் என்றும், இந்த மோதல் உலகம் முழுவதும் கடுமையான பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்தி பல நாடுகளில் உயிர் இழப்புகளுக்கும் வழிவகுத்துள்ளது என்றும், இந்த அமைதி ஒப்பந்தம் மேற்கு ஆசியாவில் அமைதியை கொண்டு வரவும், முக்கிய கடல்வழி பாதைகள் வழியாக வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யவும் உதவும் என இந்தியா நம்புகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு முட்புதருக்குள் வீசப்பட்டு அச்சிறுமி உயிரிழந்துள்ளதும், பூந்தமல்லியில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சுடுகாட்டில் வீசப்பட்டுள்ளதும் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இந்த கொடூர செயல்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது என்றும், 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை படுகொலையில் குற்றவாளி ஒருவர் மட்டுமே இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆனால் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே காவல்துறையினர் தீர விசாரித்து குற்றமிழைத்த அனைவரையும் கைது செய்து உரிய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். மேலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்களின் விற்பனையை முற்றிலும் ஒழித்திடவும், இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்திட வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக அரசின் சிங்கப்பெண்கள் படை என கேள்வி எழுப்பிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பச்சிளம் பெண் குழந்தை வடமாநில தொழிலாளி பிபின் வஞ்சி என்பவனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள கொடூர நிகழ்வு இதயத்தை நொறுக்குகிறது என்றும், பெற்ற குழந்தையை பறிகொடுத்து ஈடு செய்ய முடியாத இழப்பால் தவித்து நிற்கும் பெற்றோருக்கு என்ன வார்த்தைகள் கூறினாலும் அவர்களின் மன தவிப்பை ஆற்றிவிட முடியாது என்றும், பன்று போன்ற குழந்தையின் காலில் சிறு முள் குத்தினாலும் தாங்க முடியாத தாய் தந்தையர்களுக்கு இழைக்கப்பட்ட இப்பெருங்கொடுமையை எப்படி கடந்து வாழப் போகிறதோ என்று எண்ணும் போதே நெஞ்சம் பதறுகிறது என்று சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறிதும் பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்திருப்பது வேதனையின் உச்சம் என்றும், என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக அரசு என்றும், தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று இருக்கிறதா, ஆட்சி என்ற ஒன்று நடக்கிறதா, தமிழ்நாடு முழுவதும் மாறு வேடத்தில் செல்லும் முதலமைச்சர் தடுத்த குற்றங்கள் எத்தனை, எடுத்த நடவடிக்கைகள் எத்தனை, என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக அரசின் சிங்கப்பெண்கள் படை என்றும், இன்னமும் திரைப்பாடலுக்கு இசை வாசித்துக் கொண்டிருக்கிறதா தமிழ்நாடு காவல்துறை என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தாவேக் அரசு இனியாவது வெற்றி விளம்பர அரசியல் செய்வதை நிறுத்திவிட்டு பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சீமான் வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் தாவேக்கு சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் வழக்கு தொடர்ந்துள்ளார்.
தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அவசர வழக்கில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்குகள் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அந்த வாக்குகளை அந்த தொகுதி தேர்தல் அதிகாரி நிராகரித்துள்ளார். அதனால் அந்த வாக்கை மீட்டு நான் போட்டியிட்ட தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்க தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாத இறுதிக்குள் கோவை சாய்பாபா காலனி மேம்பாலம் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் சாலையில் சாய்பாபா காலனி பகுதியில் 2024ஆம் ஆண்டு ரூபாய் 71 கோடி மதிப்பீட்டில் 1.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பால பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி, தேஜா உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆய்வை தொடர்ந்து அமைச்சர் சம்பத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒப்பந்தத்தின்படி ஆகஸ்ட் மாதத்தில் பணிகள் நிறைவடைய வேண்டிய நிலையில் தற்போது 88% பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் இந்த மாத இறுதிக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மேம்பாலத்தை திறக்க நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேம்பால பணிகள் தரத்தில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் மேற்கொள்ளப்படுவதாகவும் பணிகள் விரைவாக நிறைவேற்றப்படுவதாகவும் இப்பகுதியில் செயல்படும் 2 காய்கறி சந்தைகள் காரணமாக ஏற்படும் போக்குவரத்து சிக்கல்கள் குறித்து வியாபாரிகளுடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாகவும் அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். சி.வி. சண்முகம் அமைச்சரானது எடப்பாடி பழனிசாமி போட்ட பிச்சை என்றும் சி.வி. சண்முகம் பொய் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நாவடக்கத்துடன் பேச வேண்டும் என்றும் திருவண்ணாமலையில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் கொறடாவுமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சி.வி. சண்முகம் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் அதிமுகவை பற்றியும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் தவறான கருத்துக்களை சொல்லி கழகத்தில் குழப்பத்தை விளைவிக்க முற்பட்டு வருகிறார் என்றும் அதிமுகவிலிருந்து சாரை சாரையாக அதிமுக தொண்டர்கள் மாற்றுக் கட்சிகளுக்கு சீட்டுக்கட்டு சரிவது போல செல்வதாக சொல்வது தவறு என்றும் அதிமுக இயக்கத்தின் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடியார் தலைமையிலான தொண்டர்கள் யாரும் இயக்கத்தை விட்டு செல்லவில்லை என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் 2021ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை தமிழக எதிர்க்கட்சித் தலைவராக சிறப்பாக செயல்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் கடுமையான குற்றச்சாட்டுகளை திமுக மீது முன்வைத்தவர் எனவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டில் அந்த ஆட்சியிலேயே நடைபெற்ற தவறுகளையெல்லாம் மக்கள் மத்தியிலே தோலுரித்து காட்டியவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் தெரிவித்துள்ள அவர் சி.வி. சண்முகம் அமைச்சரானது எடப்பாடி பழனிசாமி போட்ட பிச்சை என்றும் சி.வி. சண்முகம் பொய் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நாவடக்கத்துடன் பேச வேண்டும் எனவும் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய குடும்பத்தினருடன் இருமுடி கட்டிக்கொண்டு ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்தார். கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் ஆடி மாத பூஜைக்காக நேற்று மாலை திருநடை திறக்கப்பட்டது. இதனையடுத்து திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் மக்களவை உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ், சட்டமன்ற உறுப்பினரும் அன்புமணியின் மனைவியுமான சௌமியா ஆகியோர் தங்களின் பேர குழந்தைகளுடன் சென்னை மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் திருக்கோவிலில் இருமுடி கட்டிக்கொண்டு இன்று சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக காலையில் பம்பையிலிருந்து மலையேறிய அன்புமணி ராமதாஸ் சபரிமலையை தரிசித்தார். திருக்குவளை அடுத்த ஐயூர் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழையூர் தெற்கு ஒன்றியம் கொத்தங்குடி ஊராட்சிகளுக்கு உட்பட்ட ஐயூர் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக கொடியேற்றும் நிகழ்ச்சி கட்சியின் மாவட்ட செயலாளர் சுகுமாரன் ஆலோசனைப்படி கீழையூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் தலைமையேற்று கட்சி கொடியினை ஏற்றி வைத்தனர். அதன் பின்னர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி செயலாளர் முத்துராஜ், ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் விக்னேஷ், ஒன்றிய இணை செயலாளர் சித்ரா, ஒன்றிய துணை செயலாளர் தினேஷ்,
ஒன்றிய மாணவரணி பொருளாளர் நவீன், ஊராட்சி பொருளாளர் ஸ்ரீதர், தொண்டரணி ஒன்றிய செயலாளர் மதன்ராஜ், ஏசுதாஸ் உட்பட தாவேக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பூ பயிரிடும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து திருவாலங்காடு ரயில் நிலையம் வரை 3 சிறப்பு அரசு பேருந்துகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கொடியசைத்து இயக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதால் சென்னை அரக்கோணம் இடையே இயக்கப்பட்டு வந்த பெரும்பாலான மின்சார ரயில்கள் திருவாலங்காடு ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அரக்கோணம் திருவாலங்காடு இடையே அரசு பேருந்துகள் இயக்க வேண்டும் என விவசாயிகள், பூ பயிரிடும் விவசாயிகள், வியாபாரிகள், பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து திருவாலங்காடு ரயில் நிலையம் வரை 3 அரசு சிறப்பு பேருந்துகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கொடியசைத்து இயக்கி வைத்தார். நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு புறப்பட்டு சென்ற அமைச்சருக்கு சிறப்பு பேருந்தில் பணியாற்றும் நடத்துனருக்கு பிறந்தநாள் என தெரிந்ததும் உடனடியாக நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திற்கு திரும்ப வந்து நடத்துனருக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு சென்றார். இந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் ரமேஷ், வட்டாட்சியர் வரலட்சுமி, நகர செயலாளர் ரமேஷ், கவுன்சிலர் நரசிம்மன், பூக்கடை சாய் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை அமைந்தகரையில் உள்ள ஜமாத் மஹாலில் ஆயிஷா அம்மா ஆட்டுப்பண்ணை சார்பில் 100 பேரை இலவசமாக உம்ரா பயணத்திற்கு அழைத்து செல்ல இன்று குலுக்கல் முறையில் 25 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழக இஸ்லாமிய மக்களுக்கு ஆயிஷா அம்மா ஆட்டுப்பண்ணை நிறுவனம் அறிவித்திருந்த இலவச உம்ரா பயண திட்டத்திற்கான குலுக்கல் நிகழ்ச்சி சென்னை அமைந்தகரையில் உள்ள ஜமாத் மஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து இலவசமாக 100 பேர் புனித பயணத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் எனவும் ஆயிஷா அம்மா ஆட்டுப்பண்ணை சார்பில் வருகின்ற பக்ரீத் பண்டிகைக்காக முன்கூட்டியே ரூபாய் 9,000 செலுத்தி ஆட்டிற்கு முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு இலவச உம்ரா பயணம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இத்திட்டத்தில் பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்து அனைத்து பதிவாளர்களின் பெயர்களும் நேர்மையாக குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டதில் முதல் கட்டமாக 25 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள பேருக்கான குலுக்கல் அடுத்தடுத்த கட்டங்களில் நடைபெறும் என்று ஆயிஷா அம்மா ஆட்டுப்பண்ணை நிறுவன நிர்வாகம் அறிவித்துள்ளது. இத்திட்டம் இஸ்லாமியர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பணத்திற்கும் சாதிக்கும் முக்கியத்துவம் இல்லாமல் தாவேகவை மக்கள் ஆதரித்துள்ளனர் எனவும் அதேபோல் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தாவேக நிர்வாகிகள் அனைவரும் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என அமைச்சர் காந்திராஜ் கேட்டுக் கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கம் கூட்ரோட்டில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் 1 சீட்டு 2 சீட்டு தான் ஜெயிப்பார்கள் என விமர்சனம் செய்த நிலையில் பணத்திற்கும் சாதிக்கும் முக்கியத்துவம் இல்லாமல் தாவேகவை மக்கள் ஆதரித்துள்ளனர் எனவும் அதேபோல் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதே நமது இலக்கு என்பதால் தாவேக நிர்வாகிகள் அனைவரும் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என அமைச்சர் காந்திராஜ் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் சொரையூர் கிராமத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பாமகவினர் தாவேகவில் இணைந்தனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு அமைச்சர் காந்திராஜ் சால்வை அணிவித்து வரவேற்றார். அம்பத்தூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் திடீரென்று 20 நிமிடங்கள் மின்வெட்டு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்தையே தமிழக அரசிற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டமாக மாற்றினர். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் தெற்கு பகுதியில் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக திமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் தங்கம் தென்னரசு, மருத்துவர் அணி மாநில செயலாளர் எழிலன் மற்றும் திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாலை 6 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள் மேடையில் பேசினர். திமுகவின் முக்கிய நிர்வாகி தங்கம் தென்னரசு மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக மின்வெட்டு நீடித்ததால் கூட்டத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மின்வெட்டை கண்டித்து தற்போதைய தமிழக அரசிற்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
இதனால் அமைதியாக நடைபெற்ற கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் திடீரென்று தமிழக அரசிற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டமாக மாறியது. மின்சாரம் வந்த பிறகு திமுகவின் முக்கிய நிர்வாகி தங்கம் தென்னரசு பேசினார். அப்போது நான் மேடையில் பேச நினைத்ததையெல்லாம் நீங்கள் கோஷங்களாக எழுப்பிவிட்டீர்கள் என்றும் பொதுக்கூட்டத்தையே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக மாற்றி காட்டிவிட்டீர்கள் என்றும் நாங்கள் பேசும்போது தொண்டர்களிடம் எழுச்சியையும் உணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த உணர்வை இந்த மின்வெட்டு நேரத்தில் நீங்களே கோஷங்களின் மூலமாக வெளிப்படுத்திவிட்டீர்கள் என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை போன்று வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் தாவேக மகத்தான வெற்றி பெற வேண்டும் என விவாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தை அடுத்த பரந்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளரும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சருமான தென்னரசு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை போன்று வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் தாவேக்கு மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்றும் தேர்தல் களத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்றும் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்தந்த மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும் என்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து உத்தரமேரூர் மத்திய கிழக்கு செயலாளர் ஜி உதயகுமாரின் ஸ்கார்பியோ வாகனத்திற்கு அமைச்சர் தென்னரசு தாவேக கொடியை பொருத்தி விசில் அடித்து ஓசையை எழுப்பினார். இக்கூட்டத்தில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் உட்பட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர். மேலூர் அருகே செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரியால் நீர்நிலைகள் மற்றும் குடிநீர் குழாய்கள் சேதமடைவதாக கூறி பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் கற்களை போட்டு காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கச்சிராயன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கோபுதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரியில் வெட்டி எடுக்கப்படும் குவாரி கழிவுகளை அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் குடிநீர் குழாய் பகுதிகளில் கொட்டி வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் இல்லாமல் அவதியுற்று வருவதாக கூறி அப்பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் கற்களை போட்டு காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்குவாரி பகுதிகளில் இரவில் வெடி வைப்பதால் பெரும் அச்சத்துடன் தூக்கமின்றி வசிப்பதாகவும் பகல் இரவில் கல்குவாரி கற்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளால் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் சேதமடைந்து வருவதாகவும் இதுகுறித்து கல்குவாரி தரப்பினரிடம் தெரிவித்தால் மிரட்டல் விடுப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மேலூர் வட்டாட்சியர் முத்துப்பாண்டி, காவல்துறை கண்காணிப்பாளர் சிவக்குமார் மற்றும் காவல்துறையினர் சாலை மறியல் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். அறந்தாங்கியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கோடை வெப்பத்தை தணிக்க நீர்மோர் பந்தலை தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ரா முகமது பர்வேஸ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையம் எதிரில் அறந்தாங்கி நகர தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தாவேக ஒன்றிய செயலாளர் ஆண்ட்ரோஸ் பாண்டியன், நாகுடி மைய பொறுப்பாளர் சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதியோர்களுக்கு உரிய முக்கியத்துவமும் மரியாதையும் அளித்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேலூரில் நடைபெற்ற முதியோர்கள் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள அரசு பென்ட்லேட் பல்நோக்கு மருத்துவமனையில் முதியோர்கள் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தினை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தலைமையில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று முதியோர்களை பாதுகாத்து உரிய முக்கியத்துவம் அளிப்போம் என உறுதிமொழியேற்றனர். அதன் பின்னர் முதியோர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மனித சங்கிலியை நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் பேசினார். அப்போது அக்காலத்தில் கூட்டு குடும்பங்களாக வசித்து வந்த நிலையில் தற்போது தனித்தனி குடும்பங்களாக மாறிவிட்டதால் முதியோர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றும் இதனால் நாம் அனைவரும் முதியோர்களுக்கு குடும்பத்தில் உரிய முக்கியத்துவத்தையும் மரியாதையையும் அளித்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். கருங்குளம் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அங்கப்பன், அவரது நண்பர் இசக்கிமுத்து ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் கருங்குளத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டம் நோக்கி சென்றுள்ளனர்.
இந்நிலையில் புளியங்குளம் திருப்பத்தில் எதிரே வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த அங்கப்பன் மற்றும் அவரது நண்பர் இசைக்குமுத்து ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செய்துங்கநல்லூர் காவல்துறையினர் இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பேரணாம்பட்டு அருகே பாட்டி வீட்டில் இருந்த 6 வயது சிறுவன் தலை சிதைக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த மேல்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் ஆஷா தம்பதியினர் கடந்த 5 ஆண்டுகளாக பிரிந்து வசித்து வரும் நிலையில் இவர்களின் 6 வயது மகன் முகிலன் கடந்த 5 ஆண்டுகளாக ஆஷாவின் தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 40 நாட்களாக மேல்பட்டி ஆச்சாரியா தெருவில் உள்ள ராஜேஷின் தாய் விஜயா வீட்டில் முகிலன் பராமரிப்பில் இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று திடீரென்று உயிரிழந்த சிறுவனின் உடலை விஜயா தன்னுடைய வீட்டில் வைத்திருந்தார். இதனை அறிந்த ஊர் மக்கள் மற்றும் உறவினர்கள் மேல்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக குடியாத்தம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து ஆஷாவின் பெற்றோர்கள் தன்னுடைய பேரன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக மேல்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதில் ராஜேஷின் தாயார் விஜயா மாந்திரீகம் செய்யும் செயலில் ஈடுபட்டு வருபவர் எனவும் நேற்று அமாவாசை என்பதால் நரபலி கொடுத்திருக்கலாம் எனவும் பேரன் முகிலன் விழுந்ததால் தலையில் அடிபட்டு இறந்துள்ளான் என்பது பொய்யான தகவல் எனவும் பேரனை கொன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆஷாவின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய பட்டாசு ஆலைகள் துவங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெறும் என்று பட்டாசு உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக துவங்கப்படும் பட்டாசு ஆலைகளுக்கு கந்தக உரிமம் வழங்காமல் காலம் தாழ்த்தப்படுவதை கண்டித்தும் 50க்கும் மேற்பட்ட புதிய பட்டாசு ஆலைகளுக்கு தடையில்லா சான்று வழங்காமல் முட்டுக்கட்டை போடுவதை கண்டித்தும் நாளை 16ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அறப்போராட்டம் நடத்தப்படும் என தூத்துக்குடி மாவட்ட பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக கோவில்பட்டியில் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பொன்னுசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 2 ஆண்டுகளாக கோவில்பட்டி எட்டயபுரம் தாலுகாக்களில் புதிய பட்டாசு தொழிற்சாலைகள் துவங்குவதற்கான தடையில்லா சான்று, ஆலையை நடத்துவதற்கான அனுமதி, பட்டாசு தயாரிக்க தேவைப்படும் மூலப்பொருளான கந்தகம் பயன்படுத்துவதற்கான உரிமம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து 60க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டுள்ளன என்றும் இதில் சுமார் 10 தொழிற்சாலைகளுக்கு மட்டும் தடையில்லா சான்று வழங்கப்பட்டுள்ளது என்றும் பட்டாசு ஆலைகளை நடத்துவதற்கான அனுமதி அளிக்காததாலும் கந்தக உரிமமும் வழங்கப்படாததால் கடந்த 2 ஆண்டுகளாக தொழிற்சாலை கட்டிடங்களை மூடி வைத்துள்ளோம் என்றும் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். திருப்புவனம் இளைஞரை கொலை செய்த 16 காவல்துறையினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் அதிகார கழகத்தினர் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிஷன் என்ற இளைஞரை காவல் விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் அழைத்து சென்று சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் 100 நாட்கள் கடந்த நிலையில் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என கூறி மக்கள் அதிகார கழகம், சாதி ஒழிப்பு முன்னணி, திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட அமைப்பினர் சென்னை கடற்கரை சாலையில் உள்ள காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். புகார் மனு அளித்த பின்னர் மக்கள் அதிகார கழகத்தின் மாநில பொருளாளர் அமிர்தா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மானாமதுரையை சேர்ந்த ஆகாஷ் டெலிஷன் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இன்றோடு 100 நாட்கள் கடந்துவிட்டன எனவும் திருப்புவனம் காவல் ஆய்வாளர் திலீபன், உதவி ஆய்வாளர் குகன் உள்ளிட்ட காவல்துறையை சேர்ந்த 16 பேர் ஆகாஷ் என்ற இளைஞரை அடித்து கொலை செய்துள்ளனர் என்றும் கடந்த மார்ச் 6ஆம் தேதி ஆகாஷ் கைது செய்யப்பட்டதை பெற்றோரிடமும் தெரிவிக்கவில்லை என்றும் காட்டு பகுதியில் காலை உடைத்து நெஞ்சில் அடித்து இளைஞரை கொலை செய்துள்ளனர். ஆனால் பாலத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டார் என காவல்துறையினர் பொய் சொல்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆகாஷ் மரணத்திற்கு விரைவில் நீதி வேண்டும் எனவும், இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் எங்களது தோழமை இயக்கங்களுடன் இணைந்து போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் மக்கள் அதிகார கழகத்தின் மாநில பொருளாளர் அமிர்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில்,
மானாமதுரையை சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் என்கிற ஒரு இளைஞரை போலீஸ் கொட்டடியில் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் 8ஆம் தேதி அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்று 15ஆம் தேதி இன்றோடு சேர்த்து 100 நாட்கள் கடந்துவிட்டன. ஆகாஷ் டெலிசனுடைய பெற்றோர்கள் அவருடைய உடலை வாங்காமல் யார் குற்றவாளிகளோ திருபுவனம் காவல் ஆய்வாளர் மற்றும் குகன் என்ற மானாமதுரை சப் இன்ஸ்பெக்டர் இருவரும் தான் ஆகாஷை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இருவரையும் கைது செய்யாமல் தன்னுடைய குழந்தையுடைய உடலை வாங்க மாட்டேன் என்று அந்த தாய் போராடி கொண்டிருக்கிறார். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளினை முன்னிட்டும் மணலி புதுநகரில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டும் உலக இரத்த கொடையாளர் தினத்தினை முன்னிட்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட மணலி புதுநகரில் 15வது வார்டு சார்பில் பழைய நாப்பாளையம் சமுதாய கூடத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் உதிரம் கொடுத்து உயிர்களை காப்போம் என்ற அழைப்பினை ஏற்று 75க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் அளித்தனர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினரும் தன்னார்வலர்களும் பொதுமக்களும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அமெரிக்கா ஈரான் மோதல் போக்கு முடிவிற்கு வருவதை வரவேற்றுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தல். என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக அரசின் சிங்கப்பெண்கள் படை? நாம் தமிழர் கட்சியின் சீமான் கேள்வி. திருப்பத்தூர் தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் பெரிய கருப்பன். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.